இபிஎஸ் 95 ஓய்வூதியம் பெறும் முதியவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஐயா, நம்ம இந்த மாதம் ஏன் இன்னும் பென்ஷன் வாங்கலன்னு தெரியுங்களா? அது இந்த சிஸ்டம் மாற்றுறாங்க. அதாவது புதிய டிஸ்பியூட்மெண்ட் அப்படின்னா நம்மளுடைய ஓய்வூதியம் புதுசாக அந்த இபிஎஸ் 2026 திட்டத்தை புதிய சைட்டில் 2.01 போர்ட்லேட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் அதில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் நடந்துக்கிறதா சொல்கிறாங்க. எப்படின்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சரியாக அதில் இணைக்கணும், நம்முடைய லைஃப் சர்டிஃபிகேட்டு சரியாக இணைக்கணும். இதில் சில குளறுபடிகள்லாம் ஏற்பட்டிருக்கிறதால டிலே ஆகுது சொல்கிறாங்க. அது இன்னும் எத்தனை நாளாகும் சொல்ல, இந்த தேதியில் கொடுப்போன்னு இது வரைக்கும் அறிவிப்பு இல்லை. இதுதான் ரீசன் சொல்லிட்டு கூகுளில் போட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஏஐயில் போட்டு விசாரிக்கும் போது நம்ம கோரிக்கை 7500 ரூபா அப்படின்ற கோரிக்கையை அவங்க கிட்ட போயிருக்கு. ஆனால் அந்த போராட்டங்கள் மூலயமா அது அவங்ககிட்ட சென்றடைஞ்சிருக்கு, மத்திய அரசாங்கத்தில் சென்றடைஞ்சிருக்கு. அவங்க அது சம்மந்தமாக ஃபண்ட்ஸ் இல்லை சொல்லிட்டு அது என்ன என்றது அதை இது வரைக்கும் பார்க்கல, கண்டுக்கல அப்படின்றதான் இது வரைக்கும் நியூஸ். ஏன்னா ஃபண்ட்ஸ் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படின்னு ஏஐ எனக்கு தகவல் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த 700 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா சம்பளம் இந்த பென்ஷன் வாங்குகிற நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போது ஏதோ அந்த தொகையில் அம்மா உணவகத்தில் போயிட்டு ஒரு 3 ரூபா கொடுத்து தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு 1 ரூபா வீதம் இட்லி, ஒரு 5 இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் காலையில். ஏன்னா இது மாதிரி தான் நிறைய பேர், அதிகபட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வீட்டில் அவங்க அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டாவே வீட்டில் பவர் கம்மியாகிடும். அது வரைக்கும் அவங்க தான் ராஜா. ரிட்டையர்டாகவே அவ்வளோதான். இன்னும் ஏஜ் ஆக ஆக அவங்களோட நிலைப்பாடை அப்படியே மாறிட்டே இருக்கும். அதனால தான் சில பேர் மன அழுத்தம் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த மத்திய அரசாங்கம் இதெல்லாம் கருத்தில் வச்சு இந்த 7500 ரூபா பணம் கேட்டாங்க. அதை கொடுத்தா புண்ணியமாக இருக்கும். அப்படி கொடுக்க முடியலையா, இந்த 700 ரூபா, 1000 ரூபா வாங்குறவங்களுக்கு ஒரு 4 மடங்கு தொகையாக ஒரு 4000 அப்படி கூட கொடுக்கலாம். அந்த மனசு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பென்ஷன் தொகை வெறும் 700 ரூபாலேருந்து தொடங்கி இப்போ லேட்டஸ்ட்டாக ரிட்டையர் ஆனவங்களுக்கு 4000 வரைக்கும் தராங்க. ஆனால் நான் ஏஐயில் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எம்பியுடைய பென்ஷன் தொகை 31,000ங்களாம். அந்த எம்பி 5 வருடத்துக்கு மேல் மறுபடியும் எம்பியாக வந்தாக்கா வருடத்துக்கு 2500 ரூபா உயர்த்தி வழங்குவாங்களாம் பென்ஷன் தொகையில். ஸோ மறுபடியும் 5 வருடம் இருக்கும்போது 7500 ரூபா ஏறும். 38,500 ரூபா ஒரு 10 வருஷம் எம்பியாக இருந்தால் பென்ஷன் தொகை வரும். ஏன்னா சில பேர் 20 வருஷம் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் பாருங்கள் என்ன தொகை வரும் சொல்லி பாருங்கள், கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எம்எல்ஏக்களுடைய பென்ஷன் தொகை 35,000 ரூபா மாதம். ஒரு எம்எல்ஏடைய பென்ஷன் தொகை 35,000 ரூபா. அதுவும் இல்லாமல் அவங்க சட்டப்பேரவை கூடும்போது அந்த முதலமைச்சர் மனசு வச்சா ஏற்றலாமா, அது ஏற்றாமல் இருப்பாங்களா? அந்த சிஎம் ஏபி லஞ்சம் வாங்காத இருக்கணும்ல, ஏற்ற தான் செய்வாங்க. அவங்களுக்கே 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற, மக்கள் அதிகாரத்தில் இருக்கிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்கள் வாக்களித்த, இரவு பகல்லாம் படிக்காமல் மக்களால் இலவசமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏடைய தொகை எவ்வளோன்னா உங்களுக்கு 35,000 ரூபா பென்ஷன் தராங்க. நம்ம 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் உழைத்து நம்ம பென்ஷன் தொகையில் ஒரு 20% அவங்க பென்ஷனுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. இபிஎஸ் 95 தொழிலாளர்கள். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு தொகை போட்டு அவங்க தொகையும் அதில் இருக்குது. அதை கணக்கிட்டு 700 ரூபா, 900 ரூபா, 980 ரூபா, 1000 ரூபா, 1230 ரூபா, அதெல்லாம் ஒரு தொகையா? பாவம் அந்த தொகையை வச்சுக்கிட்டு அந்த முதியவர்கள்
அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலிஸ்லாம் வந்து இல்லை அப்படி வச்சுங்களேன். சில பேர் ஃபேமிலிஸு வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க ஆதரவில் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், அந்த காசில் தான் ₹1 இட்லி இன்றைக்கி அம்மா உணவகத்தில் அருமையாக இருக்குது உணவு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு ₹1 இட்லி வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு 3 இட்லி ₹3, மத்தியானம் தயிர் சாதம் ₹5, சாம்பார் சாதம் ₹5 அப்படின்னு உழைத்தவர்கள், இந்த நிறுவனத்துக்காக அரசுக்காக உழைத்தவர்கள், அரசுக்காக உழைத்தவர்கள் கூட்டுறவுத்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயெல்லாம் ரேஷன் ஷாப்பில் மக்களுக்கு சேவை செஞ்சவங்க. அவங்க பென்ஷன் அதுதான், ₹3000 ₹3500 தான். என்ன, அதாவது அரசாங்கத்தில் பணியாற்றவர்களுக்கு இபிஎஃப் ஓய்வூதியம் பெறவங்களுக்கு இதுதான் நிலைமை. அப்போ தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க நிலைமைலாம் பாருங்கள். என்ன, இதெல்லாம் ரொம்ப பாவம் இல்லையா? என்ன, மத்திய அரசாங்கம் சிந்திக்கணும். இதை வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த முதல்வர்கள் வந்தால் இதெல்லாம் கண்காணித்து, அதாவது இந்த ரேஷன் கார்டில் தர ₹1000 தொகையை இவர்களுக்கும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உத்தரவு கொடுக்கலாம். இதை பற்றின எந்த விரிவாக்கமும் இல்லை. இதை பற்றின இந்த நம்ம EPS 95 அந்த குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வீடியோ பேசி வெளியிட மாட்டாங்க, கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை தர மாட்டாங்க. ஐயா, எங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் யோசித்து தயவுசெய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். தினசரி நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. என்ன, கிட்டத்தட்ட 90 லட்சம் பேரில் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 200 பேராச்சும் 300 பேராச்சும் இறந்துகிட்டே இருப்பாங்க. மன உளைச்சல். இந்த 900 வாங்கி என்னையா பண்ண முடியும்? என்ன, நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு அசாமில் ₹3000 கொடுத்துருக்கீங்க மத்திய அரசாங்கம், அதுக்கு மட்டும் நிதி எப்படி வந்தது தெரியல. இந்த EPF பென்ஷன் உயர்த்துறதுக்கு நிதி இல்லையா? எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு குடும்ப அட்டைக்கு ₹3000 தராங்க, கந்திருக்காங்க அசாமில். இது மாதிரி மற்ற எலெக்ஷனில் பிஜேபி அறிவிக்க போட்டிருக்கு அவங்க மாநிலத்தில். அப்போ நீங்கள் ஆட்சி ஆளுறதுக்கு மட்டும் வந்து நிதி இருக்குது, எங்களை மாதிரி உழைத்த உழைப்பாளர்களுக்கு நிதி இல்லை. மக்களே சிந்தியுங்க. அதுதான் நம்ம நிலைமை. நம்மளுக்குள்ள ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டு வாழ்க்கையை தள்ளுவோம். நன்றி. சமூக ஆர்வலர் அடிப்படையில் என்னுடைய கருத்து, இந்த டியூ, அதாவது 26ஆம் தேதி வழங்க வேண்டிய தொகை இன்னும் வழங்கலை, அதை உயர்த்தி வழங்க நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். இது வட்டி தொகையை சேர்த்து கொடுங்க. ஒரு ₹20 கிடச்சா கூட 3 நாளைக்கு இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க அம்மா உணவகத்தில் தமிழ்நாட்டில். மற்றபடி மற்ற மாநிலத்தில் எப்படின்னு தெரியல, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. எல்லா மாநிலத்திலையும் EPF தொழிலாளர் கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து மோடி அரசாங்கமே முதியோர்கள் நலன் பாருங்கள், எங்கள் ஓட்டை மட்டும் வாங்கிக்காதீங்க. நன்றி. கனிவான வேண்டுகோள் மத்திய அரசாங்கத்துக்கு, எங்களுடைய கோரிக்கையை உடனே பரிசீலனை செய்து எங்களுக்கு EPF ஓய்வு தொகையை உயர்த்தி வழங்குங்கள். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையிலும் EPF ஊதியம் பெறும் தொழிலாளர் என்ற அடிப்படையிலும் என்னுடைய கனிவான வேண்டுகோள்.